எங்க மானத்தை வாங்குறதுக்கு வந்து பிறந்திருக்கான். அதெல்லாம் இல்லையா உனக்கு? இருந்தா அவன் அந்த பரதேசி வீட்டுக்கு போயிருக்க போறான். எங்க போறீங்க? உட்காருங்க. அசிங்கப்படுறதும் அவமானப்படுறதும் இவருக்கு வேணா புதுசா இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்லல்ல. என் கண்ணு முன்னாடி இவர் அசிங்கப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. மாமா, இவருக்கு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, அதை செய்வீங்களா மாட்டீங்களா? நாங்க ரெடியா தான் இருக்கோம். அதான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். நான் பேச அண்ணன் கிட்ட அவமானப்படாம இருட்டு பழி சுமக்காம சுயமரியாதையோட வாழ ஆசைப்படுறோம்னு நான் சொல்லட்டுமா? வேணாம் விடு, தயவு செஞ்சு போய் அப்படியெல்லாம் எதுவும் பேசி வச்சிடாத. நேரம் பார்த்து நானே பேசிடுறேன். அரசி இல்ல அரசி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் எங்க போனாலும் என் பின்னாடியே வரிய? எங்க அண்ணனுங்க கையால 4 அடி வாங்கினதா அடங்குவியலா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அரசி. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. ராஜி, என்கிட்ட பேச சொல்லு ராஜி. ஒரு 5 நிமிஷம் என் கூட பேச. இங்க பாருங்க, 5 நிமிஷம் இல்ல, 5 செகண்ட் கூட நான் பேச மாட்டேன். ராஜி ப்ளீஸ் ராஜி. தான் பேச விருப்பம் இல்லன்னு சொல்றாங்க. விட வேண்டியதானே? இதுக்கு தேவையில்லாம இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? ஐயோ ராஜி, நான் தொந்தரவெல்லாம் பண்ணல. அரசி கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். இத பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. சும்மா பின்னாடியே வந்து மன்னிப்பு கேக்குறேன், மாங்க ஊர்கா கேக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். அப்புறம் மறுபடியும் நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துரும். கம்ப்ளைண்ட் கூட அரசி. நான் ஜெயிலுக்கு போறேன். நான் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறேன். எனக்கு தேவைதான். அண்ணி, என்ன நீ இவரு லூசு மாதிரி பேசிட்டு இருக்காரு? அண்ணே, நீ போன. நான் அரசு கிட்ட பல தடவை மன்னிப்பு கேட்டேன் ராஜி. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறா. இவ வாயால என்ன ஒரு தடவை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல சொல்லு, நான் போயிடுறேன். இங்க பாருங்க, உங்க குடும்பத்தை யோசிச்சு போனா போது தொலைஞ்சு போகட்டும்னு உங்களை நான் விட்டுருக்கேன். உங்களை நான் மன்னிக்கிறதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. இப்ப நான் புது அளவு முன்னாடி வந்து நிக்கிறேன். நீயும் ஒரு புது ஆள் கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேச அரசி. அண்ணே, சகிக்கல அண்ணே. நீ பேசுறதெல்லாம் கேட்கும் போது கன்றாவியா இருக்கு. தயவு செஞ்சு போ ராஜி, நீ இப்படி வந்து நின்னு பேசுறது அங்க வீட்ல சொன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. இனி எல்லாம் மாமா